ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. வாழைப்பழம் வச்சு இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. முற்றிலும் புதுமையான அருமையான ரெசிபி. சிம்பிளாக ஈஸியாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், இனி அடிக்கடி செய்வீங்க. அதுக்கு வாணலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, அப்படியே சூடாகட்டும். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நல்ல பழுத்த 2 பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. இதே நீங்கள் சின்ன வாழைப்பழமாக இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திரியாக இல்லாமல் இது மாதிரி நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த வாழைப்பழ விழுதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இதில் நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம், அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், அதனால் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. இதே ஒரு வாழைப்பழம் சேர்த்து செஞ்சிங்கன்னா 1 கப் அளவு கடலை மாவும் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை ஊற்றிக்கங்க. நம்ம எண்ணெயை காய வச்சோல்ல, அதில் எண்ணெய் சூடாகிடுது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து பிசைஞ்சிக்கங்க. தண்ணீர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இல்லை. வாழைப்பழ இதில் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இது மாதிரி நல்ல சாஃப்டான பதத்துக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக பிழிய வருங்க, கஷ்டப்படவே வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க, ஊறட்டும். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது, அதில் இது மாதிரி வலைக்கரண்டி இருந்ததுன்னா வச்சுடுங்க. வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு திரும்பவும் அதே வலைக்கரண்டியில் 2 பத்தை தேங்காய் இது மாதிரி மெலிசாக கீறி விட்டு அதையும் எண்ணெயில் பொரித்து எடுத்து சேர்த்துக்கங்க. சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பொரிஞ்ச தேங்காவை பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் எண்ணெயில் இதே மாதிரி பொரித்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ இது மாதிரி டீ வடிகட்டி இருந்ததுன்னா அதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அப்படியே எண்ணெய் உள்ள முழுகிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். இது மாதிரி பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லாவே பொரிஞ்சிடுச்சு பொட்டுக்கடலை. இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க, அப்படியே ஆறட்டும். இப்போ அதே டீ வடிகட்டிலே 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. அவல் பொரியத்துக்கு ரொம்ப அதிக நேரம் எடுக்காதுங்க, உடனே பொரிஞ்சிடும். இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதிலே ஒரு 5-6 பூண்டு பல்லை இடித்து சேர்த்துக்கங்க. 1 பாதியமாக இடித்து சேர்த்து அதையும் பொரித்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. பூண்டு ஃப்ளேவரோட நல்ல மணமாக சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெய் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இப்போ மாவு ஒரு 5 நிமிஷம் ஊறி இருக்குது. இந்த மாவை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி ரிப்பன் பகோடா அச்சு பிளேட்டை போட்டு கொஞ்சமாக எண்ணெயை சுற்றிரும் அச்சில் தடவிடுங்க. தடவிட்டு மாவை 2ஆக பிரித்து எடுத்துக்கங்க. இது மாதிரி 2ஆக பிரித்து எடுத்து மாவை நல்லா நீட்டாக சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்து அச்சில் போட்டுக்கங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அச்சில் போட்டு இதை அப்படியே பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிழியறதுக்கு, கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க வாழைப்பழம் சேர்த்ததுனால. பாருங்கள், நல்ல ரிப்பன் பகோடா ஈஸியாக பிழிய வருது. இதை அப்படியே நம்ம சூடான எண்ணெயில் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. பிழிய பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா சுற்றி விட்டு நல்லா பொரிஞ்சதும் திருப்பி விட்டுக்கங்க. இதே மாதிரியே இந்த ஒரு அச்சில் இருக்க மாவில் ரிப்பன் பகோடாவாக பிழிஞ்சு எடுத்துக்கங்க. 2 சைடுமே நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு மீதி இருக்க மாவை இது மாதிரி முறுக்கு சேவாக பிழிஞ்சு எடுத்துக்கங்க. பிளேட்டை மட்டும் மாற்றிட்டு அதில் எத்தனை நீடு வருதோ பிழிஞ்சு எடுத்துக்கங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்துடுங்க. நல்லா மொறு மொறுன்னு
சேவு ரெடி ஆகிடுது. இப்போ இது எல்லாத்தையுமே அகலமான பவுலில் உடச்சி விட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரிப்பன் பக்கோடா பொரிச்சு எடுத்தோம். எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். மொறு மொறுன்னு சூப்பராக அருமையாக இருக்கும். ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சது எல்லாத்தையுமே உடச்சி விட்டுக்கங்க. உடச்சி விட்ட பிறகு இப்போ சேவையும் இதே மாதிரியே உடச்சி விட்டுக்கங்க. ரொம்ப கம்மியான செலவில் வாழைப்பழம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லை. இப்போ எல்லாத்தையும் உடச்சி விட்ட பிறகு இதில் பொரிச்சு எடுத்த அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதை கலக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக எல்லாமே பொரிஞ்சு வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி கடையில் போய் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் வாழைப்பழம் இருந்ததுன்னா இந்த டிஃப்ரெண்ட்டான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வாழைப்பழத்தை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி மிக்சர் இல்லை ஸ்வீட்டாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம். நான் இன்றைக்கி காரம் சேர்த்து மிக்சர் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.